ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். இப்போ நீங்கள் கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. வேலையோட படிக்கலாம், வேலை இல்லாமல் படிக்கலாம், அதெல்லாம் வேறு. அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். நம்ம எப்படி வித் ஒர்க் படிக்கணுமா, வித்தவுட் ஒர்க் படிக்கணுமா, வித் ஜாபே நம்ம பேங்க் எக்ஸாம் படித்து சூப்பராக கிளியர் பண்ணலாம். ஏன்னா வித் ஜாபோட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செக்யூரிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு சேலரியாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு மைண்ட் லெவலில் ஒரு பீஸோடு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் நான். பட் மெயினாக என்னென்னா எப்படி நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று சொல்கிறேன், என்றைக்குமே மற்றவங்க மோட்டிவேஷனில் நீங்கள் படித்து கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அது நிலைக்காது. அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஓகேவா? இது ஒரு கேட்டகரி. அதனால் நம்ம எப்படி மோட்டிவேட்டடாக படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க, ஏன் நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயம், இப்போ நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு சுவையான, என்னோடய ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு சுவையான சைவ ஹோட்டல் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் நான்வெஜ் வெஜ் கலந்து தான் இருக்குது. ஒரு வெஜ்ஜு பிரியர்கள் அப்படிங்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா வெஜ்ஜு ஹோட்டல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெஜ்ஜு கடையில் சாம்பார் சாப்பிட்றதுக்கும் நான்வெஜ் ஹோட்டலில் சேர்ந்து சாம்பார் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெஜ்ஜு ஹோட்டலில் சாம்பார் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படியா இருக்கட்டும். இல்லை என்னோடய ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதனால் நான் வெஜ்ஜு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேங்கிறது தான் ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன். சரி, இல்லை நான் பார்க்குற ஹோட்டல்ஸ்லாம் நீட்டாகவே இல்லை, ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க. என்னோடய ஏரியாவில் தான் நான் சொல்கிறேன் இத்தனைக்கும். ஸோ அப்போ என்னோடய ஏரியாவில் ஒரு க்ளீனான ஹோட்டல் இல்லை, அதனால் என்னோடய ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு க்ளீனான சாப்பாடு தரதுக்கான ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஏன் நம்ம இந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா எப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ என் ஏரியா மக்களுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு சுத்தமான சாப்பாடை தரப்போகிறேன். அது ஹோட்டல் மூலமாக தரப்போகிறேன். அதுக்கு நான் செய்கிற உழைப்புக்கும் நான் போடுற ரா மெட்டீரியல்ஸ்க்கும் ஒரு பணத்தை வாங்க போகிறேன். இவ்வளோ தான். ஓகேவா? ஏன் நம்ம பண்ண போகிறோங்கிறது தான் எப்படி அப்படிங்கிறது நமக்கு சுலபமாக இருக்கும். நீங்கள் நான் லட்ச லட்சமாக ப்ராஃபிட் சம்பாதிக்க போகிறேன், அந்த ஏன் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். லட்ச லட்சமாக ப்ராஃபிட் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது ரைட்டு கிடையாது. ஸோ பணம் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற ரீசனாக இருக்கலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்படிங்கிறத நான் ஃப்ராங்காக சொல்லிடுவேன். அப்போ ஜாப் எதுக்கு தான் போகிறது? உங்களுக்கு ஜாபுக்கு போகிறது ஒர்க் பண்ணணும். நம்ம லைஃப்பில் ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு வேலை செய்கிறோம். அந்த வேலை இந்த வேலை அப்படிங்கும்போது தான் ஏன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், நம்ம எதுக்கு ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி நம்ம ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இல்லை ஒரு பப்ளிக் செக்டர் வேலைக்கு போகணும்? அதே உழைப்பை நம்ம ப்ரைவேட்டில் போட்டால் நமக்கு போனஸ் தருவாங்க. நல்ல போனஸ்லாம் உங்களுக்கு இங்கே கிடையாது, பப்ளிக் செக்டரில் கிடையாது. பப்ளிக் செக்டரில் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் தான் இருக்குது. அது வேறு இது வேறு. என்ன ஒன்று, பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் பேங்க் ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. போனஸ் அப்படிங்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறையா உழைப்பு போடுறீங்கன்னா, நான் ப்ரைவேட்டில் வேலை பார்க்கும்போதே 50,000 1,00,000 அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போயே எனக்கு ஒன்றும் தர மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும், நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணணும், நிறைய விஷயங்கள், பாலிடிக்ஸ் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு விஷயம் அது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அது கிளியர் ஆகிடுச்சு. நான் பேங்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேங்க் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பேசிக்கலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே? ஸோ இந்த ஏன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல தெளிவு பண்ணுங்கள். எனக்கு பார்த்தோம் அப்படின்னா அது சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஜாப்னா பப்ளிக் செக்டர் பேங்க்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பப்ளிக் செக்டருக்குள்ளே போகணுன்னு ஆசை. அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கா, ஏன் பப்ளிக் செக்டர்? அப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலனா தான் உங்களை ப்ரைவேட்டில் வெளியே தள்ளுவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணால் பப்ளிக் செக்டர், பெர்ஃபார்ம் பண்ணால் ப்ரைவேட்லேயே இருக்க தான் போகிறீங்க. அப்போ அது உங்களுக்கு டீப்பாக இன்னும் கொஞ்சம் போகும். இதை நீங்கள் ஆனால் நல்லா கிளாரிட்டியாக வச்சுக்கணும். ஓகேவா? எனக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா பிடிக்கும். பிகாஸ் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காலேஜில் எனக்கு என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவீங்க, மொபைல் நம்பர் மாற்றுறதா இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க பேங்க்கில். அப்போ அதுவே நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், என்னால் ஹெல்ப்லாம் யாருக்கும் பண்ண முடியாது. ஏதோ வருஷம் இன்க்ரிமெண்ட்டு கொஞ்சம் ஏற்றுவாங்க. ஓகே, டிசிஎஸ் நான் அத்தனைக்கும் சொல்லிடுறேன். இப்போ டிசிஎஸில் இருக்கக்கூடிய
ப்ளஸ் மைனஸ்க்குள்ள நான் போல. அவங்க வேலை பார்த்தது டிசிஎஸ் நான் சொல்லிடுறேன். அவங்க சொன்னது இதுதான். ஏதோ நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் தராங்க, ஓகே. பட் ஹெல்ப் அப்படின்னா அது உங்கள் பேங்கிங் செக்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து சாஃப்ட்வேரை மட்டும் தட்டியோ இதோ கிடையாது. ஏன்னா டிசிஎஸ்ல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, வேலையை விட்டு வெளியே ஆளே தள்ள மாட்டாங்க, வேலையிலே வச்சுப்பாங்க, அந்த லே ஆஃப்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிசிஎஸை பற்றி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டே கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அந்த இன்ஸ்டிடியூஷனை குறைச்சி பேசுனதுக்காக நான் சொல்ல வரல, அவங்க சொன்னதை நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது உங்கள் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பேங்கிங் செக்டரில் நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் பேங்கிங் செக்டர் வரீங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து தெளிவு பண்ணிக்கோங்க. ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவு பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க. இது தெளிவாகிடுச்சுனாலே அடுத்தடுத்த ஸ்டெப்பு ரொம்ப வேகமாக போகும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கட்ட மோட்டிவேட்டடாக சூப்பராக படிப்பீங்க. யாருமே உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. யாருமே உங்களுக்கு வந்து படின்னு மோட்டிவேட் பண்ண தேவையில்லை. எவ்வளோ பேர் உங்களை மட்டம் தட்டினாலும் உங்களால் அவங்க எல்லாத்தையும் இக்னோர் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் தெளிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்பிரேஷன் வந்து பண்ணுவோம், இன்ஸ்பயர் வந்து பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் கீழே இருக்கிற அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.